Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard Maths Relations and Functionsல exercise number 1.5ல sum 2 பார்க்கலாம். So question பாருங்க, find the value of k. So k நம்ம find out பண்ணணும் such that f composite g equal to g composite f. So இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. நம்ம k மட்டும் நம்ம இந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம k கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், சம்மில் கிவன் வந்து f of x 3x + 2 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த f composite z எழுதிக்கலாம். f composite z. ஸோ அது எப்படி எழுதணும்னா f of g of x அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த காம்போசிட்டை எடுத்துகிட்டு நம்ம f g of x அப்படின்னு எழுதணும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இப்போ நம்ம g of x இல்லையா, இப்போ g of x உடைய வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த f எழுதியாச்சு. இப்போ g of xக்கு பதுவாக நம்ம g of x இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ நம்ம இங்கே எழுதணும். இந்த g of xக்கு பதுவாக இந்த g of x உடைய வேல்யூ 6x - kங்கிறத நம்ம எழுதணும். ஸோ 6x - k. ஸோ இப்போ நமக்கு f 6x - k அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் f of இது எக்ஸுக்கு பதிலாக நம்ம எழுதியிருக்கோமா, இப்போ f of xங்கிற இடத்துல இந்த f of xக்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், 3 எழுதி இந்த எக்ஸுடைய வேல்யூ வந்து இந்த நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸோட வேல்யூ இதாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 3 எழுதலாம். 3 இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், 6x - k. ஸோ இதுதான் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை எடுத்து எழுதுகிறோம். ப்ளஸ் இந்த 2 எழுதணும். ஸோ ப்ளஸ் இந்த 2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 6 ஆர் 18 இல்லையா, 18x. ஸோ எக்ஸ் இருக்குது இல்லையா, 3 × 6x அப்போ 18x. 3ஆல் இதை மல்டிபிள் பண்ணுங்கள், 3 - k. ஸோ 3 × - k என்ன வரும் நமக்கு, -3k வரும். ஸோ -3k ப்ளஸ் இந்த 2. ஸோ இப்போ நம்ம f composite z வந்து நமக்கு இது வந்திருக்கு. இப்போ g composite f. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதிக்கோங்க. g இந்த காம்போசிட் எடுத்துகிட்டு நம்ம f of xன்னு எழுதணும். ஸோ f of x. இப்போ பாருங்கள், f of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், f of xோட வேல்யூ 3x + 2. இப்போ நம்ம அதை இங்கே எழுதணும். g f of xோடைய வேல்யூ என்ன, 3x + 2. ஸோ நம்ம இந்த f of xக்கு பொதுவாக நம்ம இந்த வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ இது g, இது xக்கு பொதுவாக நம்ம எடுத்திருக்கோம். அப்போ g of xங்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், g of xங்கிற இடத்துல 6x - k இருக்குது. அப்போ 6 எழுதிட்டு இந்த xோட வேல்யூ நம்ம இது எடுக்கணும். இப்போ 6 எழுதிட்டு இந்த xோட வேல்யூ என்ன எடுக்கணும், 3x + 2. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸுடைய வேல்யூ. 6 போட்டுட்டோம். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 3x + 2 இதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இந்த -kவை அப்படியே எழுதணும், -k. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 × 3xங்களா, இப்போ 6 3s are 18. ஸோ 18x. இதை பாருங்கள், +2 இருக்கா. ஸோ 6 2s are 12. என்ன 12 +12. ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால +12. இந்த -k அப்படியே எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு f composite z, z composite f ரெண்டு வேல்யூ இருக்கும் இல்லைங்களா. இப்போ இது ரெண்டையும் எழுதணும். இப்போ f composite g = z composite f. இப்போ f composite f g என்ன நமக்கு, இதுவா, 18x -3k + 2. ஸோ இந்த ஈக்குவல் டு, இப்போ g composite f என்ன, 18x + 12 - k. ஸோ இப்போ இது ரெண்டு நம்ம k தானே கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், இப்போ எக்ஸோட வேல்யூவில் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்புறம் அடுத்து கேவுடைய வேல்யூ, அடுத்து இந்த நம்பர்ஸ், அப்படி 3 விதமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு 18x, இங்கே 18x, இந்த எக்ஸை 18x, அடுத்து இங்கே இருக்கிற எக்ஸை 18xை நம்ம
லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். ஸோ ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ இல்லையா, அப்போ இதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், -18x ஆயிரும். -18x இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம், இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டெப் மாதிரி எழுதி போட்டால் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அடுத்து என்ன இருக்குது, இந்த -3k இருக்குது. ஸோ -3k, கேவோட வேல்யூ பாருங்கள், இங்கே -k இருக்குது. ஸோ -k நமக்கு லெஃப்ட் சைடு எழுதும்போது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு எழுதும்போது நம்ம +kன்னு ஆயிரும். இப்போ +k அவ்வளோதான். இப்போ ஈக்குவல் டு, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும், நம்பர்ஸு ஒன்றா எழுதிக்கலாம். இங்கே +2 இருக்குது, இங்கே +12 இருக்குது. இந்த 12 எழுதிட்டு இந்த +2 வந்து ரைட் சைடு போகும்போது என்ன ஆயிரும், -2 ஆயிரும். ஸோ -2. இப்போ பாருங்கள் 18 +18xும் -18xும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, -3k +k இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 3k -3kலேருந்து இந்த ஒரு k 1kவை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், -2k கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ -2k ஈக்குவல் டு 12 - 2, 12லேருந்து 2 கழிச்சோன்னா 10 +10 ஆயிரும். ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ் இல்லையா, ஸோ 10. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -2k இருக்குது. ஸோ இந்த -2வை நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ k மட்டும் இருக்கும், இந்த -2வை ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும் நமக்கு, ஸோ இது மல்டிபிள் இருக்கு இல்லையா, -2 × k இருக்கு இல்லையா. அப்போ இந்த கேவோட வேல்யூ எழுதிட்டோம். அப்போ இது -2ங்கிறது மல்டிபிள் இருக்குது, நமக்கு ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடில் போயிடும். ஸோ -2. இப்போ இது பாருங்கள், 1 2s 2, 5 2s என்ன 5, -5. ஸோ -5. இப்போ கேவோட வேல்யூ என்ன நமக்கு, -5. ஸோ அவ்வளோதான், கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், f(x) 2x - k, g(x) = 4x + k, சாரி 4x + 5. ஸோ இப்போ நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டெப் எழுதணும். f காம்போசிட் g. ஸோ இது எப்படி எழுதணும், இந்த காம்போசிட் எடுத்துகிட்டு f g ப்ராக்கெட் போட்டுருங்க. ஸோ g(x) ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த f அப்படியே எழுதி, இப்போ g(x)ஓட வேல்யூ என்ன, g(x)ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4x + 5. ஸோ 4x + 5. இப்போ நமக்கு f இது எக்ஸோட வேல்யூவாக எடுத்துட்டோமா. இப்போ எக்ஸோட வேல்யூ இதுன்னா, இப்போ 2 இந்த எக்ஸோட வேல்யூ fxன்னு இருக்குது. இப்போ fxோடைய வேல்யூ இது. அப்போ இந்த 2 எழுதி எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக நம்ம இது எழுதணும். இப்போ 2 எழுதி இந்த எக்ஸுங்கிற வேல்யூ இது எழுதணும், 4x + 5. இப்போ அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், -k இருக்குது, அது அப்படியே எழுதிடுங்க, -k. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 4s are 8, x இருக்குது. ஸோ 2 × 4xன்னா 2 4s are 8x. ஸோ இப்போ 8x ப்ளஸ்ஸு இதுவும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா, 2 5s are 10. என்ன 10 +10 தான். அடுத்து இந்த -k அப்படியே போட்டுடணும். இப்போ நமக்கு g காம்போசிட்டு, சாரி f காம்போசிட் g எழுதிட்டோம். இப்போ g காம்போசிட் f. ஸோ அதே மாதிரி தான் g, இந்த காம்போசிட் மட்டும் எடுத்துகிட்டு f எழுதிடுங்க, f(x). அப்போ நமக்கு g இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வரணும், இப்போ f(x) எங்கே இருக்குது பாருங்கள், f(x) இந்த 2x - k-வா. இப்போ 2x - k. இப்போ நமக்கு ஜியோடைய எக்ஸோட வேல்யூவாக இது எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ இதுனா g 4 எழுதிட்டு இந்த எக்ஸோட வேல்யூ இது எழுதணும். இப்போ 4 எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே என்ன எழுதியிருக்கோம், 2x - kன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த +5 இங்கே இருக்கு பாருங்க, +5 அப்படியே எழுதிடணும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே மல்டிபிள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 4 2s are 8, 8x இருக்குது. ஸோ 2x × 4னா 8x, 4 2s are 8, 8x
இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். +4 இன்ட்டு -k. ஸோ நமக்கு என்ன வரும்? -4k. ஸோ ப்ளஸ் மைனஸ்னால் ஸோ -4k. இந்த +5 அப்படியே எழுதிடுங்க. ஸோ அவ்வளோதான். g காம்போசிட் f கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? f காம்போசிட் g ஈக்குவல் டு g காம்போசிட் f. ஸோ இப்போ f காம்போசிட் என்ன வந்திருக்கு நமக்கு? 8x ப்ளஸ் 10 k. ஸோ அதை எழுதிடுங்க. 8x ப்ளஸ் 10 k ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு இப்போ g காம்போசிட் f. g காம்போசிட் f 8x -4 8x -4k ப்ளஸ் 5. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? இப்போ டைரெக்டாகவே அடிச்சிடலாம். ப்ளஸ் இங்கே இந்த சைடு வரும்போது உங்களுக்கு -8x ஆயிரும். ஸோ அதை அப்போ கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸோட வேல்யூவை. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? -kவும். ஸோ இங்கே -k இருக்குது. ஸோ -k. இந்த -4k வந்து லெஃப்ட் சைடு வரும்போது +4k ஆகிடும். ஸோ +4k ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? இதை நம்ம அடிச்சிட்டோம். இப்போ இந்த 10 -k எழுதியாச்சு, இப்போ 4k எழுதியாச்சு. இப்போ 10 நம்ம ரைட் சைடு இந்த +5 அப்படியே எழுதிட்டு +10 ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும்? -10 ஆயிரும். ஸோ -10 நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். எக்ஸோட வேல்யூ அடித்தாச்சு. இப்போ கேவோட வேல்யூவை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. ஸோ கே கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், -k மைனஸ் ப்ளஸ் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ கேலேருந்து 4kவை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஒரு கேவை மைனஸ் பண்ணணும். அப்போ 3k. ஸோ 3kனா என்ன கே போடணும்? ப்ளஸ் தான் போடணும். 4k இருக்குது இல்லையா? பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரு கே வந்து லெஸ் பண்ணோன்னா 4kலேருந்து 3k வரும். ஸோ 3k. இங்கே என்ன ஆன்சர் வருது? ப்ளஸ்ஸு மைனஸு நமக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ என்ன 5 -5. ஸோ பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கா? அப்போ -5. இப்போ பாருங்கள், இந்த கே மட்டும் எழுதிட்டு இப்போ இந்த 3யை நம்ம ரைட் சைடு கொண்டு வரணும். இது மல்டிபிள் இல்லையா? 3 × k தானே. மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ -5 டிவைடட் 3 போடணும். ஸோ இப்போ இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான் கேயோட வேல்யூ என்ன? -5/3 தான். ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருந்ததா? உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.